வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எவ்வளோ டெஸ்ட் இருக்கும், தென் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்குமா, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ லாஸ்ட்டாக 2023 பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸில் இருந்தவங்க 70க்கும் மேற்பட்டவர் பார்த்திங்கன்னா நிறைய பேக்ஸாக இருக்கட்டும், அர்பன் பேங்காக இருக்கட்டும், கிரெடிட் சொசைட்டி, எம்ப்ளாய்மெண்ட் சொசைட்டி நிறைய இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, தேர்வு நடைபெற நாள், எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி எக்ஸாம் நடக்குது அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவோம் OMR. தென் OMR சீட்ஸோட பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். OMR மட்டும் நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த OMR சீட்டில் நீங்கள் வந்து கொடுக்கப்பட்ட கொஸ்டின்கான ஆன்சரை வந்து ஷெடோ பண்ணி அடுத்த நாள் காலையில் 10 மணிக்குள்ளே நீங்களே வந்து கரெக்ஷன் பண்ணி செல்ஃப் வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் அதை வந்து நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம், அதில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து விட்டுருவோம். யார் யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா எஸ்ஆர்பி எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா 5/10/2025 அன்றைக்கும், டிஆர்பி 11/10/2025 அன்றைக்கும் நடைபெற இருக்குது. தென் எப்படி இந்த டெஸ்ட் பேஜில் சேர்றது அப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட் பேஜில் சேர்வதற்கான வழிமுறைகள் கொடுத்துருக்கோம். நீங்கள் அனுப்ப வேண்டிய அமௌண்ட், அதாவது நீங்கள் வந்து நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா 2000, ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அல்லது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 1500 வந்து நீங்கள் வந்து கீழே இருக்க இந்த நம்பருக்கோ, கீழே இருக்க இந்த அக்கௌண்ட் நம்பருக்கோ, அப்படி இல்லைனா இங்கே மேலே இருக்க இந்த நம்பருக்கோ, ஜிபேவோ, ஃபோன்பேவோ, பேடிஎம்மோ இதில் வேணால் இந்த நம்பருக்கு அனுப்பிடலாம். அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேமுக்கோ, அப்படின்னா கீழே இருக்க இந்த கியூஆர் கோடுக்கும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்ன்றது அனுப்பிடலாம். அந்த அமௌண்ட் அனுப்பப்பட்ட பிறகு அதுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்போம் கீழே இந்த இடத்த, இதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிட்டுன்றதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு 7845596630 இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை வந்து அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. தென் இதுக்கான ஷெட்யூல்ன்றது கொடுத்துருக்கோம், எந்தெந்த டேட்டில் எந்தெந்த சிலபஸ் வந்து கவர் பண்ணியிருக்கணும். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியட். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். கோஆப்ரேட்டிவ்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் வரும், இன்க்ளூட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட சேர்த்து, கம்ப்யூட்டர் பேப்பரோட சேர்த்து உங்களுக்கு 100 கொஸ்டின்றது வரும். தென் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். ஸோ கூட்டுறவு மேலாண்மை 12/8/2025 அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான சிலபஸ் கொடுக்கும். கூட்டுறவு மேலாண்மையில் கூட்டுறவின் கருத்தாக்கம், கூட்டுறவு கோட்பாடுகள், பரிணாமம், கூட்டுறவு மதிப்புகள், கூட்டுறவு கடன் எடுத்திங்கன்னா என்ன சிலபஸ்ஸு, தென் கூட்டுறவு வங்கியில் என்ன சிலபஸ்ஸு, கூட்டுறவு கணக்கியல் என்ன சிலபஸ்ஸு, எம்ஏஎஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆர்டராக வந்து கொடுக்குறோம். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 100 கொஸ்டின்றது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ சயின்ஸுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கோஆப்ரேட்டிவ் சிலபஸ் வந்து முடித்த வாட்டி 2/9/2025 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடித்த அந்த கோஆப்ரேட்டிவ்க்கான மட்டும் ஒரு ஃபுல் டெஸ்ட்டுன்றது நடக்கும் 200 கொஸ்டினுக்கு. தென் இதோட மொத்த டோட்டல் டெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு 2 டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல் இந்த சயின்ஸ் மட்டும் ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்னால கடைசியில் வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் இந்த ஒரு நாள் தான் கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டுக்கு. மற்றதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் உங்களுக்கு அந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பள்ளி பாட புத்தகத்தில் எங்கே படிக்கணும் அப்படின்றதுக்கான வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவோம். அதே போல் கோஆப்ரேட்டிவ்க்கான சிலபஸை இந்த புது டிசிஎம் புக்கில் வந்து எங்கே படிக்கணும் அப்படின்றதுக்கான வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பும் நம்ம வந்து சாஃப்ட் காப்பியாக பண்ணிடுவோம். அது இல்லாமல் கோஆப்ரேட்டிவ்க்கான சில சாஃப்ட் காப்பி ரெஃபரன்ஸ் மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் மட்டும்தான் இருக்கும். நம்ம இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்து எப்படி பயிற்சி பெறுறது, எந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க, எப்படி ஈஸியாக கிராக் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு பயிற்சி வழங்கிடுவாங்க. கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஷியல்ஸ் உங்களுக்கு வந்து பண்ணிடுவாங்க. தென் ஆன்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் கோஆப்ரேட்டிவ் லா அண்ட் ஆக்ட் மாரியப்பன் சார், டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர்னு சொல்லுவாங்க, ரிட்டையர்ட் ஸ்டாஃப், அவர் வந்து எடுப்பாங்க. தென் ஸ்ரீ NS கணேசன், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர். ஸோ கோஆப்ரேட்டிவ் ஆடிட், உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் ஆடிட் அண்ட் கிரெடிட் அண்ட் பேங்கிங் எடுப்பாங்க. டாக்டர் வி அழகுபாண்டியன், சீனியர் ஃபேக்கல்ட்டி, ICM, நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆப்ரேட் ட்ரைனிங், நியூ டெல்லி, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்டிங்கும் கிரெடிட் அண்ட் பேங்கிங்கும் எடுப்பாங்க. ஸோ சிவசக்தி உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ற சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஆன்லைன் கிளாஸ்க்கான ஷெட்யூல் மட்டும் பின்னாடி வந்து உங்களுக்கு அறிவிச்சிடுவோம். எந்தெந்த டேட்டில் வந்து ஸ்லாட் இருக்கோ அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ஓவராலாக
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரி வந்து படிக்கணும், சிலபஸ் வைஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதுமான அளவில் இருக்கும். இது தொடர்பாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கான லிங்க் நீங்கள் கொடுத்துருப்போம். கிளிக்கான்னு இருக்க இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் எ மினிட், நம்மளுடைய கூகுள் ஃபார்ம் பேஜ்குள்ளே போயிடும். இதில் உங்களுடைய நேமு, டிஸ்ட்ரிக்கு, என்ன முடிச்சிருக்கீங்க, டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கான அந்த ரெசிப்ட் இதில் அப்லோட் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக உள்ளே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஏதாவது ஒரு ப்ரூஃபை வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணால் போதுமான அளவு. வேர்ல்டு பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நம்பர் வந்து சேஃபில் தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தாராளமாக அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரான்சாக்ஷன் நம்பர் நீங்கள் பே பண்ணதுக்கான அந்த நம்பரும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் டெலகிராம் நம்பரும் மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா போதுமான அளவு. தென் பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. 78ன்னு ஸ்டார்ட் பண்ணுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. இது தொடர்பாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.